ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது கிளாத்தில் வரும்போது மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு. உள்ள கேன்வாஸ் வச்சு எம்ப்ராய்டிங் போட்டுக்கிறாங்க. அதனால கிளாத்து ரொம்ப திக்னஸாக இருக்கும். அதில் வந்திருக்கிற நூலும் ரொம்ப கெட்டியாக இருக்கும். பிரிஞ்சு வந்ததுனால ஓவர்லாக் போகிற இடத்துலலாம் ரொம்ப குத்துற மாதிரியும் இருக்கும். ஆம்கோல் பகுதியிலையும் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப திக்னஸாக இருக்கும். அதனால் பிசிறெல்லாம் உள் சைடு போகிற மாதிரி எப்படி தைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி பிசிறு உள் சைடு போகிற மாதிரி நீங்கள் எந்த வீடியோவிலையும் பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி யாரும் தைக்கிறது இல்லை. நானும் எப்போவும் தைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கிளாத்துக்கு தைச்சிட்டு இருந்தேன். அது ப்ளவுஸ் போட்டுட்டு ரொம்ப குத்துற மாதிரி இருக்குது, இதுக்கு வேறு ஏதாவது மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனாலையும், நாம் ஓவர்லாக் போட்டு கொடுத்ததுனாலும் அந்த உள்ளே இருக்கிற நூல் மட்டும் குத்துற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கிளாத் இல்லாமல் அந்த சில்வர் ஜரி வந்தது ஒவ்வொன்று ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிளாத்துக்கு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பேக் சைடு பீஸ்லேருந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி எப்போவும் ரெகுலரான பீஸுக்கு மடிச்சு தான் தைப்போம். ஆனால் இந்த கிளாத்துக்கு அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். லைனிங் கிளாத்தில் மட்டும் பேக் சைடு அடித்து மடித்து தைச்சிக்கலாம். அதனால் திக்னஸ் இல்லாமல் ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நெக் பீஸுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்து வைக்காமே அடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த கிளாத்தே ரொம்ப கெட்டியாக இருக்குது. 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நெக் பீஸுக்கு அடிச்சுக்கலாம். கீழே இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிறதுனால லைனிங் துணியை கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கலாம். லூஸாக விட்டோம்னா அந்த கிளாத்து சுருக்கு அடிச்சுட்டே வர்றதுக்கு இது எண்டில் முடியும் போதும் பத்தாமல் வந்துடும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நகுந்த மாதிரி தான் வரும் இந்த ரவுண்டாக வர இடத்துக்கு. ஏன்னா இந்த கிளாத்து ரொம்ப ப்ளைனாக இருக்குது. கீழே இருக்கிற கிளாத்து ஒரு சைடு எம்ப்ராய்டிங் ரொம்ப திக்னஸான நூலில் போட்டதுனாலையும் ஏறி இறங்கி தான் வரும் ரன்னரில் போகும்போது. அதனால் இந்த கிளாத்து சுருக்கு அடிச்சுக்கிட்டே தான் வரும். ப்ளவுஸில் பார்க்கும்போது உள் சைடு லைனிங் கிளாத்து மட்டும் சுருக்கு எழுந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கிளாத்துக்கும் அது சுருக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் திரும்பி வர்றதுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். எம்ப்ராய்டிங் போடும்போது இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு மின்னணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேப்பரில் கெட்டியான பேப்பரில் வச்சுக்கிறாங்க. அதை எடுத்துடலாம். அது உள்ளே இருந்ததுனால நல்லா திரும்பி வராது. இதே ஒவ்வொரு கிளாத்தில் கண்ணாடியே வச்சுருவாங்க. அதில் பட்டுதுன்னா ஊசியை உடஞ்சி போயிடும். அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டியதில்லை. இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம நகத்தில் கீறணும்னாவே அது சரியாக வந்துடும். ஆனால் இந்த லைனிங் கிளாத்தில் மட்டும் லைட்டாக சுருக்கு இருந்துட்டு தான் இருக்கும். வெளிக்கடை தெரியாது. உள் சைடு மட்டும் சுருக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை அடித்த பின்னாடி கீழே 1.5 இன்ச்சுக்கு இருக்கிறதுல ஒரு அரை இன்ச்சு மட்டும் அடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு மீதியை வெட்டிடலாம். அதுக்கு ஒரு லைனிங் பீஸ் வச்சு அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். அப்போ கிளாத்து திக்னஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அது ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ண பின்னாடி சுற்றி தையலெல்லாம் அடித்த பின்னாடி அந்த 1.5 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். பேக் சைடில் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் நெக் பீஸுக்கு அடிச்சுக்கலாம். ஒரு பீஸ் அடித்ததையும் இன்னொரு பீஸுக்கும் ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். தைக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த பேப்பர் மட்டும் இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம். அது இருந்ததுன்னா எல்லா பக்கம் மடிஞ்சு வராது, ரொம்ப கெட்டியாக இருக்கும், சுருக்கடிக்கும். அதனால் அதை எடுத்துடலாம். கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவுமே டைம் எடுத்துது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளே மடித்து தையல் போகிற மாதிரி தைக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக தான் தைக்கணும். வேகமாக தைச்சதுனாலும் அதிகமாக சுருக்கு அடிச்சுது. இதில் கெட்டியாக இருக்கிற நூலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வெட்டி விட்டு எடுத்தோம்னா அந்த பேப்பர் வெளியே வந்துடும். ரெண்டு ஃப்ரண்ட் பீஸுமே அடித்தாச்சு. இந்த மாதிரி உள்ளே மடக்கி விட்டுக்கலாம். நம்ம தையல் அடிக்கும் போதும் இந்த மாதிரி மடக்கி விட்டு மெதுவாக தான் தையல் அடிக்கணும். பேக் பீஸை வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இது மடித்து விட்டதுனாலும் திரும்ப மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம தையல் அடிக்கும்போது கொஞ்சம் தையல் அடித்தோம்னா அதுக்கு பின்னாடி நிறுத்தி அது லைனிங் கிளாத் உள்ளே போகிற மாதிரி தள்ளி விட்டு அதுக்கு பின்னாடியே தையல் அடிக்கணும். அப்போ தான் லைனிங் கிளாத்து மேலே வராமல் இருக்கும். ஷோல்டர் கரெக்டாக சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பறவையோட சத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை மரங்கொத்தி தான் கத்திக்கிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளே கடையில் எல்லாம் வெயில் ஓவராக இருக்கிறதுனால எங்கே ஒரு நிழல் கிடைக்குதோ அங்கே வந்து நின்றுட்டோம்னா தான் நல்லா இருக்குது. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் மத்தியான டைமெல்லாம் வேலை செய்கிறனால ரொம்ப சிரமமாக இருக்குது. மரங்கொத்தி ரொம்ப கத்திக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு மரங்கொத்தி இருக்குது. ரெண்டும் இந்த மண்ணை வந்து கொத்தி கொத்தி உள்ளே இருக்கிற மண்ணை பூரா எடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதோட மூக்கு மட்டும் நல்லா ஆணி மாதிரியே இருக்குது. இப்போ நல்லாவே கத்துது. ஷோல்டர் ஜாயின் பண்ணதையும் பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். கரெக்டாக சென்டரில் வந்துருச்சு. லைனிங் கிளாத்து ப்ளவுஸ் மேலே வராமல் உள் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுடலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டு பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுடலாம். பிசிறு உள் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டு இவ்வளோ திக்னஸாக இருக்குது. இதே நம்ம ஓவர்லாக் போட்டு ஜாயின் பண்ணியிருந்தோம்னா இதை விட இன்னும் கெட்டியாக இருந்திருக்கும். ப்ளவுஸுக்கு மேல் சைடு ஒரு தையல் அடிச்சுக்கலாம் ஊசி அடைக்கி. கழுத்து பீஸுக்கும் மேலே கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்பினோம்னாலும் இதை விட இன்னும் கெட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கெட்டியான துணிக்கு அடித்து திருப்பி பிசிறு உள்ளே போகிற மாதிரி தைக்கிறது தான் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிளாத்து ஒரு டைமு ஆர்வத்தில் எடுத்துட்டாங்கன்னா திரும்ப இன்னொரு டைம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெயில் காலங்களில் இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டுக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்கும். கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால வளைவான இடத்துக்கு வரும்போது நிறுத்தி மெதுவாக தைச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸ் நான் தைச்சிட்டு இருக்கும்போதே நான் ஒருத்தருக்கு கட்டிங் செஞ்சு கொடுத்து நீங்கள் கட்டிங் செஞ்சு கொடுத்தது நான் தைச்சிட்ருக்கிறேன். ஆனால் இருந்தனாலும் நீங்கள் தைக்கிற மாதிரி எனக்கு நீட்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற சீலையெல்லாம் ஓரடிக்கிறது, பால்ஸ் வைக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் மிஷின் வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது உடனே ஃபினிஷிங் வரல அப்படின்னு நாம் நினச்சி அப்படியே நம்மளுக்கு வராதுன்னு நினச்சி விட்டுறக்கூடாது. அதே வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது பழக்கத்துக்கு வந்துடும். டெய்லி ஒவ்வொரு ப்ளவுஸ் ஒரு 10 நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு கை செட் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு மைண்ட்லேயும் அது பதிவாயிரும். இதை தைச்சதையும் இதுதான் தைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு மறந்து போகாது. அதுக்கு பின்னாடி தான் நம்ம கவனம் செலுத்தணும். எதனால சுருக்கம் வருது, இல்லை கட்டிங் செய்யும்போது ஷேப் கரெக்டாக வராமல் கொஞ்சம் பிசிறாக வருது, கோணையாக போகுது, இதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம நீட்டாக செய்கிறத ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் நம்ம சரி பண்ணிட்டாலே ஒரு 20 ப்ளவுஸ் தைக்கும்போதும் ஒவ்வொன்றா நம்ம சரி செஞ்சுக்கலாம். சிலர் மட்டும் ஒரு வேலையை செஞ்சோம்னா அது நீட்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு துணி மடித்து வச்சா கூட அவ்வளோ நீட்டாக மடித்து வைப்பாங்க. அப்படி மைண்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு வேலை எப்போவுமே நீட்டாக தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாகவே வந்துடும். சிலர் ஏனோ தானான்னு இது மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. நீட்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க மைண்ட்லேயே இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி தான் நம்ம தைக்கணும்னு நினச்சதுனாலும் ஃபினிஷிங் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அவங்களாம் நினச்சி செய்யணும். இந்த வேலையை நாம் செய்யும்போது இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். அவங்க இந்த வேலை செஞ்சால் மட்டும் இல்லை, யாராக இருந்ததுனாலும் ஒரு வேலை செய்யும்போது நாம் நீட்டாக இருக்கணும்னு நினச்சோம்னா தான் அந்த வேலை நீட்டாக இருக்கும். நான் வேலை செய்கிறது நீட்டாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் எப்போவுமே ஒவ்வொரு ப்ளவுஸையும் தைச்சி கொடுப்பேன். ஆனால் இந்த மாதிரி கிளாத்துக்கு நாம் வேலையை நீட்டாக செஞ்சு கொடுத்ததுனாலும் ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு சரி வரல, எனக்கு குத்துற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் திரும்ப
அதே மாதிரி நான் நீட்டாக தான் தைக்கிறேன், ஓவர்லாக் போட்டு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இருக்க முடியாது. இது பிசுறு குத்தாமல் இருக்கணும், உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சதுனால தான் சரி மாற்றி இப்படி தைக்கலாம். எப்படி பட்டிக்கெல்லாம் தைக்கிறோம், கழுத்து பீஸுக்கும் உள்ளே போகிற மாதிரி தைக்கிறோம். அதுக்கு தைச்சதுன்னா எப்படி தைக்கலாம், அதை ஃபினிஷிங்காக முடிக்கும் போது ஸ்லீவ் எண்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் போட்டு தைச்சிட்டோம்னா இது நீட்டாக வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம்னாலே போதும். எந்த மெத்தேடில் தைச்சதுனாலும் அதை நாம் நீட்டாக கொண்டு வர முடியும். நம்ம யோசிக்கிறதும் அதை செயல்படுத்துறதுலேயும் தான் இருக்குது. இப்போ 1.5 இன்ச்சுக்கு விட்டுருக்கு, இதை இப்படியே மடித்து தைச்சோம்னா இதுவும் ரொம்ப திக்னஸாக இருக்கும். அதனால் 1/2 இன்ச்சு மட்டும் ஒரு தையல் அடிக்கிறதுக்கு விட்டுட்டு மீதி 1 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சிங்கிள் கிளாத்து மேல் சைடு வச்சு அடித்து திருப்பி உள்ளே மடித்து தைச்சிட்டோம்னா ரொம்ப திக்னஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு தையல் அடித்து விட்டுடலாம், இல்லைன்னா கிளாத்து நகர்ந்து போயிடும். பெரிய தையல் வச்சு சுற்றியும் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு இடம் திரும்பும்போது ஊசியில் குத்தி நிறுத்திக்கலாம். மேலே இருக்கிற லைனிங் கிளாத்து மட்டும் சுருக்கு எதுவும் இல்லாமல் இப்படி இழுத்து பிடிச்சி அதுக்கு முன்னாடி தைச்சிக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிற கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனாலையும் இந்த கிளாத் அதோட ஒட்டாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் லைனிங் கிளாத்தை கொஞ்சம் நம்ம இழுத்து வச்சோம்னா தான் அந்த கிளாத் அளவுக்கு சுருக்கு இல்லாமல் கரெக்டாக வரும். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இந்த லைனிங் கிளாத்தில் மட்டும் நல்லா சுருக்கு அதிகமாக இருக்கிறது தெரியும். கத்திரிக்கோலில் வெட்டும்போது கூட இந்த கிளாத்தை கத்திரி அந்தளவுக்கு நல்லா வெட்டமானிங்குது. ஒவ்வொரு இடத்துல திக்னஸாக எம்ப்ராய்டிங் போட்டதுனால அந்த மாதிரி இருக்குது. கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டதில் ஒரு தையல் அடிச்சிருக்கிறோம். அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கட்டிங் செஞ்சுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு துணி இருக்குது. அதில் லைனிங் கிளாத்து 1.5 இன்ச்சு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கு. அது நீளம் கம்மியாக இருக்கிறதுனால ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஒரு சைடு கரை இருக்கிறதுனால மடித்து தைக்க வேண்டியதில்லை. ஜாயின் பண்ணால் அப்படியே திருப்பி ஊசி அடைக்கு ஒரு தையல் அடித்து திரும்பவும் ஒரு தையல் அடிச்சிட்டோம்னா சரியாக வந்துடும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா புதுசாக தைச்சி பழகுறவங்களாக இருந்ததுனாலும் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே தைச்சி பழகுறதும் ஈஸியாக பழகிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்துக்கும் வந்ததுன்னா எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு போய் சேரும், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு கிளாத்துக்கும் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதும் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன். ஸ்டிச்சிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அதில் ஒவ்வொரு வீடியோவிலையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கட்டிங் வீடியோவும் நிறையா இருக்குது. நீங்கள் கட்டிங் செய்கிறது எப்படின்னு ஒவ்வொரு அளவுக்கும் நான் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சுடிதார் கட்டிங் வீடியோவும் இருக்குது, ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்குது. கீழே இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தை ஒரு விரல் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். மேலே இருக்கிற கரை பீஸு கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால இதை நாம் அழுத்தி பிடிச்சிட்டோம்னா தான் அது சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ சரியான அளவு வந்துருச்சு. இந்த மாதிரி அடித்து திருப்பினதுனால பீஸ் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு சிங்கிள் கிளாத் எப்படி இருந்தால் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். ரெண்டே 3/4 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி விட்டுருக்கு. அதை 2ஆக மடிச்சுக்கலாம். 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சோம்னா சரியாக இருக்கும். 3 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸு ரொம்ப அதிகமான ஹைட்டு இருக்கிறவங்க போடுறது 14.5 இன்ச் இறக்க இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நீளம் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு 13.5 இன்ச் இறக்க வச்சுருக்கு.
பிசிறு மடித்து தைக்காமல் கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறத மடித்து தைச்சோம்னா இன்னும் ரொம்ப கெட்டியாக இருக்கும். முதல் பிடிச்ச டாட்டுக்கும் ஒரு 1.25 இன்ச் மேலே வர்ற மாதிரி வச்சுக்கலாம். 3 இன்ச்சு நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம். ஒரு தையல் அடித்த பின்னாடி ஃப்ரண்ட் சைடு மட்டும் எச்சு கம்மி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கூட இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். பட்டி ஜாயின் பண்ண பின்னாடி நான் இது சரியாக வரும் அப்படின்னு நினச்சி 2 தையல் அடிச்சிட்டேன். 2 டாட் பிடிச்சதுக்கு இடையில இந்த மாதிரி மடக்கணும்னா ஆம்கோல் பகுதியிலிருந்து கரெக்டாக கிராஸாக வரும். 4 இன்ச்சு நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம். உள்ளே கேன்வாஸ் வச்சதுனாலையும் கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கப் ஷேப் நல்லா எடுப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. இதே கிளாத்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தூக்குன மாதிரி நிற்காது. இந்த கிளாத்து கெட்டியாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அடுத்து பட்டி தைச்சிக்கலாம். பட்டி லைனிங் கிளாத்தில் என்ன அளவுக்கு கட்டிங் செஞ்சுருக்கோ அதே அளவுக்கு ப்ளவுஸ் கிளாத்லேயும் கட்டிங் செஞ்சுக்கலாம். சேம் 2 ஒரே அளவு வச்சுக்கலாம். இதுக்கு அடிச்சு திருப்பாமல் தனித்தனி கிளாத்தை ஜாயின் பண்ணி அப்புறம் கீழ் சைடு மட்டும் பிசிறு உள்ளே போகிற மாதிரி ஒரு பீஸ் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். அப்போ ரொம்ப கெட்டியே இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பேக் சைடுக்கு கட் பண்ணி விட்டுறலாம். ப்ளவுஸ் கிளாத்தில் வெட்டின பட்டி பீஸு மட்டும் வச்சு மேலே ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த லைனிங் கிளாத்து இப்போவே வச்சு மேலே அடித்து திருப்ப முடியுமா அப்படிங்கிறது வச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு தைக்கிறது சரியாக வராது. ஒவ்வொரு கிளாத்தை இழுத்துட்டு போயிடும். அதனால் ஒரு தையல் இதில் வச்சு அடித்த பின்னாடி அந்த லைனிங் கிளாத்தை வச்சு மடி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் சரியாக வரும். இந்த 2 கிளாத்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால சரியான அளவு தான் வருது. இதுவே இதே பீஸில் அந்த லைனிங் கிளாத்தை மட்டும் சிங்கிள் கிளாத் அடித்தோம்னா சரியாக வராது. இன்னொரு பீஸும் ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். லைனிங் கிளாத்தில் வெட்டின பட்டி பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீழே வச்சு தைச்சதை அப்படியே மேலே வர மாதிரி வச்சுக்கலாம். அந்த தையல் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா தான் அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் அடிக்க முடியும். இப்போ இதை அடித்து திருப்பும்போது பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். பட்டி பீஸும் இந்த சைடு வந்துடும். அதுக்கு மேலேருந்து பேக் சைடுக்கு எப்படி ஒரு பீஸ் வச்சு அடித்து திருப்பி ஒரு தையல் அடித்தோமோ அதே மாதிரி அடிச்சிட்டோம்னா பிசுரெல்லாம் உள் சைடு போயிடும். ரொம்ப திக்னஸ் இல்லாமல் கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முதல்ல ஒரு தையல் அடிச்சிருக்கு, அந்த தையல் மேலேயே அடிச்சுக்கலாம். கீழே இருக்கிறது சரியான அளவு இல்லை லைனிங் கிளாத்து. அதுவே அந்த கிளாத்தில் அடிக்கும்போது சரியான அளவு வந்தது. இது கிளாத் பத்தாமல் வருது. அதனால் அதை பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்து இன்னொரு 4 இன்ச்சு முன்னால் தள்ளி வச்சுக்கலாம். பேக் சைடுக்கு பட்டி பீஸ் கம்மியாக இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட் சைடுக்கு 2 ஒரே அளவு இருக்கணும். இதே அளவு கிளாத் தான் ப்ளவுஸ் கிளாத்லேயே இருந்தது. ஆனால் அது சரியாக வந்தது. இந்த கிளாத்து ரொம்ப சிங்கிள் கிளாத்து சாஃப்டாக இருக்கிறதுனால அதுக்கும் இதுக்கும் ஈவனாக வரமாட்டேங்குது. சுருக்கு அடித்ததுனாலையும் பத்தாமல் வருது.
அதனால் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். இப்போ கடைசியில் முடியும் போது ஃப்ரண்ட் சைடு மட்டும் எல்லா கிளாத்தும் ஒரே அளவுக்கு வந்துடும். இந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் இப்படி எச்சு கம்மி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் சரியாக தைக்க முடியும். இதை நான் பிரிக்காமல் அப்படியே தைச்சிருந்தேன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் அது பத்தாமல் வந்திருக்கும். அப்போ ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ணும்போதும் அதில் தையல் விழுகாமல் வந்துடும். இப்போ ரெண்டுமே ஒரே அளவுக்கு இருக்குது. பேக் சைடு ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருந்தனாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வளைவான ஷேப்புக்கிட்ட மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் கரெக்டாக திரும்பி வரும், சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஒரு 4 இடத்துல கட் பண்ணி விட்டாலே போதும். இதை அப்படியே திருப்பிக்கலாம். கையில் கீறும்போது கூட அந்த அளவுக்கு அழுந்துற மாதிரி இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் சைடு சரியாக வந்துருச்சு. இதை பேக் சைடில் வச்சு செக் பண்ணிக்கலாம், சைடில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதான்னு. அதுபோக எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு மட்டும் கீழே இறக்க வச்சு அப்படியே அடிச்சு திருப்பிடலாம். இன்னொரு பட்டி பீஸும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். இது ஃப்ரண்ட் சைடு இருந்து முதல்ல ஆரம்பிக்கிறதுனால சரியாக வந்துடும். ஏன்னா அது பேக் சைடு ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுனால ஃப்ரண்டில் கரெக்டாக வராமல் வந்தது. இது பேக் சைடு போகும்போது 1/4 இன்ச்சு கம்மியாக இருந்ததுனால அப்படியே விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 2 கிளாத்து ஒரே அளவு தான் இருந்தது. இப்போ லைனிங் கிளாத்து மட்டும் கம்மியாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு இந்த 2 பீஸையும் வச்சு ஒரு தையல் அடிச்சிடலாம். அப்போ தான் எங்கேயும் நகராமல் இருக்கும். இன்னொரு தையல் அடித்து திருப்பும் போதும் சரியாக வரும். அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி சரி பண்ணி விட்டுடலாம். தையல் அடித்து ஸ்ட்ரைட்டாக வெட்டிடலாம். இந்த ப்ளவுஸில் ஒவ்வொரு இடத்துலையும் டைம் அதிகமாகுது. ஒவ்வொரு வேலையை நிறுத்தி பொறுமையாக செஞ்சோம்னா தான் கரெக்டாக வரும். மற்ற கிளாத்து மாதிரி வேகமாக தைக்க முடியல. பேக் சைடு சரியாக இருக்கான்னு வச்சு செக் பண்ணிக்கலாம். கீழே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை மட்டும் இன்னொரு பீஸ் அடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணி விட்டுடலாம். லைனிங் கிளாத்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் இந்த சைடு கம்மியாக இருக்குது. ப்ளவுஸ் கிளாத்தில் 1/2 இன்ச்சு துணி இருக்குது. டேப்பில் அளந்து கூட நாம் மார்க் பண்ணிக்கலாம். தையல் அடிக்கும்போது அதை செக் பண்ணி அடிச்சிட்டோம்னாலும் போதும். 9.25 இன்ச் இருக்குது. இன்னொரு சைடும் எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கலாம். இதில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மட்டும்தான் அதிகமாக இருக்குது. லைனிங் கிளாத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடுக்கும் அதே மாதிரி செக் பண்ணி மார்க் பண்ணிடலாம். ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு லைனிங் கிளாத்தில் ஒரு பீஸ் வெட்டிக்கலாம். இதில் மார்க் பண்ண அளவுக்கு ஒரு தையல் அடித்து அப்படியே அடித்து திருப்பிடலாம். இந்த மாதிரி எல்லா ப்ளவுஸுக்கும் கூட அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், பிசிறு உள்ளே போகிறதுக்கு. ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆகும். ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி ஒவ்வொரு பீஸாக வச்சு தைச்சிட்ருக்கணும்.
இதை அப்படியே மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு சரியாக வராது. ஊசி எடைக்கு ஒரு தையல் அடிச்சிடலாம். அப்போ தான் நல்லா மடிஞ்சு வரும். பீஸ் ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணி விட்டு ஒரு 3/4 இன்ச்சு அகலத்துக்கு மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா பட்டி பீஸுக்கு ரொம்ப அதிகமாக அகலமாக வச்சு தைச்சதுனால நல்லா இருக்காது. இதில் தையல் அடிக்கும் போதும் கீழே பட்டி பீஸை நல்லா இழுத்து பிடிச்சிக்கலாம். சரியான அளவு வந்துருச்சு. இன்னொரு பீஸும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். நாம் ஒரு விரலை எப்படித்தான் அழுத்தி விட்டதுனாலும் ரன்னர் அது மேலே ஏறி ஒரு சைடை தள்ளிட்டு போகுது. பட்டி கரெக்டாக தைச்சாச்சு. உள்ளே மட்டும் ஒவ்வொரு இடத்துல சுருக்கு இருக்குது. ரன்னர் ஒரு சைடு தள்ளி விட்டதுனால கரெக்டாக ஊசி எடைக்கு வராமல் கொஞ்சம் தையல் தள்ளி வந்துருச்சு. ஃப்ரண்ட் சைடு அளவு சரியாக இருக்குது. அடுத்து ஊக்கு வைக்கிற பட்டிக்கு அடிச்சுக்கலாம். அடுத்து ஊக்கு மாற்ற பட்டி அடிச்சுக்கலாம். 3 இன்ச்சு அகலம் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து கூட நம்ம தைச்சிக்கலாம். நான் எல்லா ப்ளவுஸ்லேயும் சிங்கிள் கிளாத்து மடித்து தைச்சி அந்த சைடு ரெண்டாக மடித்து தைச்சி தான் தையல் அடிப்பேன். ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து தைச்சி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஏன்னா கிளாத்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா ஊக்கு மாட்டும் போது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கிளாத்து கொஞ்சம் கிழிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே மடித்து 2 தையல் அடிப்பேன். இந்த ப்ளவுஸுக்கு 2 கிளாத்து மடித்து தைச்சி அப்படியே தைச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு 5-6 டைம் தான் போடுவாங்க. அதனால் இந்த கிளாத்தே தாங்கிடும். இதுக்கு பிசிறு உள்ளே போகிற மாதிரி வரணும்னா இந்த மாதிரி கூட தைச்சிக்கலாம். முதல்ல அடித்து கவர் பண்ணிட்டோம்னா பிசிறெல்லாம் உள்ளே போயிடும். அப்படியே தெளிப்பினோம்னா வீப்பட்டி மாதிரி அடிச்சிட்டோம்னா போதும். தைக்கும்போது பிசிறை மடிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. மேல் சைடும் இதே மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த தையல் அடிக்கிறதுனால இப்போவே பிசிறெல்லாம் உள் சைடு போயிடும். மேலே 1/4 இன்ச்சுக்கு மேலே விட்டு கட் பண்ணிடலாம். பிரிக்கிற ஊசியில் இந்த பிசிறெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தள்ளி விட்டுடலாம்.
5 வி பெட்டி வர மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா கட்டி விட்டுடலாம். அப்போ தையல் விட்டு போகாது. ஃப்ரண்ட் சைடு 2 ஊக் பட்டியும் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். சரியான அளவு இருக்குது. பேக் சைடும் சரியான அளவு தான் இருக்குது. ஸ்லீவ் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். இந்த சைடும் சரியாக தான் இருக்குது. ஸ்லீவ் எப்போ கட்டிங் செய்கிற மாதிரி கட்டிங் செஞ்சுருக்கு. ஆனால் மடிச்சு தைக்காமல் அப்படியே இருக்குது. இதில் எப்படி பிசிறு உள் சைடு போகிற மாதிரி தைக்கலான்னு பார்க்கலாம். ஆனால் எப்போ கட்டிங் செய்யும்போதும் லைனிங் கிளாத்தை விட ப்ளவுஸ் கிளாத்து பிசிறு வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக வச்சு கட்டிங் செய்வோம். ஆனால் இதில் மட்டும் சரியான அளவு கட்டிங் செய்யணும். ஏன்னா அடிச்சு திருப்புறதுனால ரெண்டும் ஒரே அளவு இருந்துன்னா தான் சரியாக வரும். ப்ளவுஸை மேல் சைடு வச்சு சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்லீவை ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம், கவர் தட்டு மாறாமல். கரெக்டாக 1/4 இன்ச் 1 பாயிண்ட் அளவுக்கு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் ஸ்லீவ் அதிகமாக இருக்குது. ஒரு சைடுக்கு மட்டும், இந்த சைடு 1 பாயிண்ட் தான் அதிகமாக இருக்குது. நான் கட்டிங் செய்யும்போது ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக தான் கட்டிங் செஞ்சுருந்தேன். இதுலேயும் 1 பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போதும் சென்டரில் வரும்போது சரியாக வரணும். ஸ்லீவ் கொஞ்சம் அதிகமாக இருந்தனாலும் ஒரு ஃப்ளிட்டு வந்துடும். சென்டரில் எப்படி இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். பாதியில் நிறுத்தி எந்த கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அதை கொஞ்சம் லூஸாக விட்டுடலாம். டைட்டாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சோம்னா 2 ஈவனாக வந்துடும். அதாவது 1 பாயிண்ட் அளவுக்குள்ளே இருந்துன்னா மட்டும். ரொம்ப வித்தியாசம் இருந்ததுன்னா திரும்ப பிரித்து தான் தைக்கணும். இப்போ சரியான அளவு வந்துருச்சு. இந்த சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருக்குது. கை நீளம் 6.5 இன்ச்சு வேணும், அதுக்கு மார்க் பண்ணியிருக்கு. லைனிங் கிளாத்தை கீழே வச்சுக்கலாம். முதல் ஜாயின் பண்ண ஸ்லீவ் கிளாத்தை எடுத்து சென்டரில் வச்சுக்கலாம். பட்டிக்கு எப்படி ஒரு மேலே தையல் அடித்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் தையல் அடிச்சுக்கலாம். இது அப்படியே திருப்பும் போதும் பிசிறு உள்ளே போயிடும். பட்டிக்கு அடித்து திருப்பின மாதிரியே ஸ்லீவ் எண்டில் மட்டும் பிசிறு உள்ளே போகிற மாதிரி அடித்து திருப்பிட்டோம்னா சரியாக வந்துடும். ஆனால் இதற்கு மட்டும் கீழே இருக்கிற லைனிங் கிளாத்தை நல்லா இழுத்த மாதிரி பிடிச்சிக்கலாம். லூஸாக விட்டோம்னா பத்தாமல் வந்துடும். பட்டி ஜாயின் பண்ணும்போது எப்படி வந்தது, சுருக்கு அடிச்சுக்கிட்டு கிளாத்து பத்தாமல் வந்தது, அதே மாதிரி தான். இப்போ சரியாக வந்துருச்சு.
சென்டர்லேருந்து ஆரம்பித்து முதல் தைக்கும் போது ஈஸியாக தைச்சிக்கலாம். ஆனால் அந்த சைடுலேருந்து சென்டரில் வரும்போது சரியாக வர்ற மாதிரி தைக்கணும். லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு பாயிண்ட்டு லைனிங் கிளாத்து லூஸ் அதிகமாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் தையல் அடிக்கும்போது சுருக்க வந்ததுனாலும் சென்டரில் வரும்போது 2 கிளாத்து ஈவனாக இருக்கும். லைனிங் கிளாத்து உள்ளே இழுத்துட்டு போனாலும் அதை இழுத்து வச்சு கரெக்டான அளவு வர மாதிரி வச்சுக்கலாம். 3 கிளாத்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஸ்லீவ் ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்பவுமே டைம் ஆகும். ரொம்ப பொறுமையாக தான் தைக்கணும். இந்த தையல் அடிக்கும்போதும் ஒரு தையல் அடிச்சிட்டோம்னா மேலே இன்னொரு தையல் வேணாலும் அடிச்சுக்கலாம். இது அப்படியே உள்ளே திருப்பி விட்டுடலாம். சுருக்கம் இருக்கான்னு பார்க்கலாம். சுருக்கம் ஏதும் இல்லை, சரியாக தான் இருக்குது. இப்போ 2 கிளாத்துக்கும் பெரிய தையல் வச்சு ஒரு தையல் அடிச்சிடலாம். லைனிங் கிளாத்து மட்டும் லூஸ் இல்லாமல் நல்லா இழுத்து பிடிச்சி தையல் அடிச்சிடலாம். இந்த தையல் அடிக்கும்போதும் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டாந்து நிறுத்தி ஸ்லீவ் ஷேப்பு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு அதுக்கு பின்னாடி தான் தையல் அடிக்கணும். ப்ளவுஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனாலையும் கீழே நகர்ந்து வந்ததுனால இழுத்துட்டே போகும். அதை நம்ம சரி பண்ணிக்கணும். கையில் இழுத்து பிடிச்சிட்டோம்னா தான் ப்ளவுஸ் விழுந்ததுனாலும் ஸ்லீவை இழுக்காமல் சரியாக வரும். இப்போ சரியான அளவு வந்துருச்சு. அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ப்ளவுஸ் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. மேலே வச்சதுனால மிஷின் மேலே நிற்க மாட்டேங்குது. பவர் மிஷினில் டேப்பிள் ரொம்ப நீளம் கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு மிஷினில் டேப்பிள் நீளம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தைக்கும் போது ஒரு கிளாத்தை வச்சுட்டா கூட கீழே விழுந்து போகாது. இப்போ கை நீளம் என்ன வேணுமோ அது போக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிடலாம். ஒரு கிளாத்து வச்சு அடித்து திருப்பிடலாம். இப்போ ஸ்லீவுக்கு பிசிறு உள் சைடு போயிடுச்சு. 7 இன்ச் இருக்குது. கை நீளம் 6.5 இன்ச் வேணும். சைடில் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். ஜாயிண்ட் ஆகிறது கரெக்டாக வருது. நாம் டைம் எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையாக தைச்சதுனால தான் எல்லா சைடும் சரியாக இருக்குது. ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு கிளாத் வெட்டிடலாம். மார்க் பண்ண அளவுக்கு தையல் அடிச்சிடலாம். இந்த ஸ்லீவ் தைச்ச பின்னாடி இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி அடிச்சுக்கலாம். ஒரு நெட்டு தையல் அடித்த பின்னாடி ஊசி அடைக்கு மேலே வச்சு தையல் அடித்து பார்த்தேன். அது தேவையில்லை. பிரிச்சுட்டு உள்ளே திருப்பி தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் மேலே வராமல் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இது அப்படியே திருப்பிடலாம். உள் சைடு ஒரு தையல் அடிச்சிட்டோம்னா மேலே 2 தையல் இருக்கும். ஒரு தையல் வந்துருச்சு. இது 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் வர மாதிரி மடித்து ஒரு தையல் அடிச்சிடலாம். பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். அப்போ தான் சுருக்க வராமல் சரியாக வரும். உள் சைடு திருப்பி 2 தையல் அடித்ததுனால சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாகவே இருக்குது. உள் சைடும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணது சரியாக தான் இருக்குது. இன்னொரு ஸ்லீவுக்கும் அதே மாதிரி சென்டரில் வச்சு தைச்சிடலாம்.
கவர் தட்டு வெட்டினது முன்னாடி வர மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் தான் அதிகமாக இருந்தது, ஆனால் இதுக்கு 4 இன்ச் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு சைடு சரியாக செக் பண்ணி அதுக்கு பின்னாடி வச்சுக்கலாம். 2 கிளாத்தும் ஒரே மாதிரி வச்சுட்டு வரலாம். இதுக்கு இந்த சைடு சரியாக தான் இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு மட்டும் ஆம்கோல் சுற்றளவு நான் ஒரு 4 இன்ச்சு அதிகமாக தான் சுற்றளவு கட்டிங் செஞ்சேன். ஏன்னா கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால டைட்டாக இருந்ததுனால என்ன பண்ணுறது அப்படின்னு, அதனால் அது ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்ததுனால அப்படியே விட்டுடலாம். இந்த வளைவான ஷேப் வரும்போது மட்டும் சென்டரில் சரியாக இழுத்து பிடிச்சி வச்சோம்னா தான் அளவு மாறாமல் வரும், 2 ஈவனாக இருக்கும். சரியாக வந்துருச்சு. அடுத்து லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா பழக்கத்துக்கு வந்துடும், தைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி எப்பாச்சும் ஒரு நாளைக்கு தைக்கும் போதும் கொஞ்சம் டைம் ஆகும். சென்டரில் மார்க் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணது தெரியல. கவர் தட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சரியாக ஃப்ரண்ட் சைடு தான் வந்திருக்கு. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தோம்னா 2 மாறி போயிடும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தைக்கிறதுல நாம் இதில் கவனம் செலுத்திகிட்டு இருப்போம், இதுக்கு சுருக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்போ ஸ்லீவ் எடுத்து வச்சதையும் மறந்தாப்பில் தைச்சிட்டோம்னா கவர் தட்டு அந்த சைடு போயிடும். பாதி தைச்ச போது தான் தெரியும் மாறிடுச்சு அப்படின்னு. அப்புறம் பிரித்து திரும்ப ஒருக்க தைக்கணும். லைனிங் கிளாத்து மட்டும் ஒரு 4 இன்ச்சு குறைவாக வச்சுக்கலாம். முன்னாடியே வச்சிட்டோம்னா தான் 2 கிளாத்துக்கும் ஈவனாக வரும். ஏன் அப்படின்னா நாம் இது வரைக்கும் தைச்சதுலேயே நம்மளுக்கு அனுபவம் கிடச்சிருச்சு. இந்த ப்ளவுஸில் லைனிங் கிளாத்து 4 இன்ச்சு அதிகமாக இருந்ததுன்னா தான் இந்த கிளாத்துக்கு ஈவனாக வரும் அப்படிங்கிறது. இப்போ சென்டரில் வரும்போது சரியாக தான் இருக்குது, பத்தாமல் வராமல் சரியாக வந்திருக்கு. நாம் எவ்வளோ நாள் தைச்சிட்டு இருந்ததுனாலும் புதுசாக ஒரு கிளாத் தைக்கும் போதும் அல்லது ஒரு மாடல் தைக்கும் போதும் அதில் நாம் தைக்கும் போதும் நம்மளுக்கு அனுபவம் கிடைக்கும். எவ்வளோதான் நாம் பார்த்ததுனாலும் சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாது. தைச்சு அதில் என்ன தப்பு வருது அப்படிங்கிறத நாம் பிரித்து தைச்சிட்டோம்னா தான் அந்த தப்பு திரும்பவும் வராது, நம்மளுக்கும் சரியாக தைக்கிறதுக்கு வரும். முதல் ஸ்லீவ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாச்சு, ஃபினிஷிங்கு கொஞ்சம் சுமாராக தான் வந்தது. ஆனால் இந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைமு சீக்கிரமாக தைச்சிட்டோம். ஃபினிஷிங்கு நீட்டாக வந்திருக்கு, சுருக்கம் எதுவும் இல்லாமல் சரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் எல்லாமே நாம் தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். இப்போ சுற்றி வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கும் இதுதான் நான் சொல்கிறது. நான் இவ்வளோ நாள் தைச்சதுனாலும் இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது இதுதான் எனக்கு முதல் ப்ளவுஸ் இந்த மாதிரி கிளாத்தில் தைக்கிறது. இதுக்கு முன்னாடி வெவ்வேறு கிளாத்தில் தைச்சிருக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியே இல்லை, அது வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றிலையும் புதுசாக தைக்கும்போது அனுபவம் கிடைக்கும்.
ஒரு டைம் பிரித்து தைச்சதையுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது பிரித்து தைக்காமல் சரியாக தைக்கணும், என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். இந்த சைடும் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். அதிகமாக இருந்ததுனாலும் கீழேருந்து வச்சுட்டு வந்து மேலே ஸ்லீவில் ஒரே அளவு வச்சு மார்க் பண்ணிடலாம். ரெண்டுக்கும் கட் பண்ணி விட்டு லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து திருப்பிடலாம். அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது சரியாக நான் வீடியோ எடுக்கலை, அதனால் ஒரு தையல் அடிக்கிறது தெரிஞ்சிருக்காது. இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் நான் எப்படி வச்சு அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா நான் கேமரா ஆனில் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜாயின் பண்ணி தைச்ச பின்னாடி தான் தெரிஞ்சது கேமரா ஆஃப் பண்ணியிருந்ததுனால ஒரு தையல் அடித்தது வந்திருக்காது. அதுக்கு இந்த மாதிரி தான் ஊசி அடைக்கி ஒரு தையல் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு தையல் கொஞ்சம் அடித்தேன், ஆனால் சரி வராது அப்படின்னு திரும்ப மடக்கி ஒரு தையல் அடிச்சிட்டேன். ஃபினிஷிங் நல்லாவே வந்தது. இதுக்கு அதே மாதிரி தைச்சிடலாம். அதுக்கு பின்னாடி ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மட்டும் மடித்து தைச்சிடலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவுக்கு பட்டி எதுக்குமே விசிறு இல்லாமல் உள் சைடு போகிற மாதிரி தைச்சாச்சு. ஓவர்லாக் சைடில் மட்டும் போட்டால் போதும். லைனிங் கிளாத்தில் மட்டும் அங்கங்கே சுருக்கு தெரியும், அது உள்ளே போகிறதுனால பிரச்சனை இல்லை. மேலே ப்ளவுஸில் ஏற்கனவே எம்ப்ராய்டிங் அதிகமாக இருக்கிறதுனால எந்த சுருக்கும் தெரியாது. அடுத்து இடுப்பு சுற்றளவு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். 29.25 இன்ச் இடுப்பு வேணும். ஃப்ரண்டில் ஒரு 7.25 இன்ச் வச்சுக்கலாம். கழுத்து சுற்றளவுலேருந்து சென்டரில் மார்க் பண்ணி பேக் சைடு ஒரு 8.25 இன்ச் வச்சுக்கலாம், டாட் பிடிக்கிறதுக்கு சேர்த்து. அதுபோக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது சைடில் அப்படியே விட்டுடலாம். இதே இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு தான் வரும். இது உடம்பு சுற்றளவு அதிகமாக இருந்து இடுப்பு சுற்றளவு கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சைடில் மட்டும் பேக் சைடில் கொஞ்சம் துணி அதிகமாக வருது. ப்ளவுஸோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு நாம் அளவு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு தையல் அடித்த பின்னாடி பேக் சைடு டாட் பிடிச்சோம்னா இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆயிரும், அவ்வளவுதான். ஆனால் டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிச்சு இந்த ப்ளவுஸு. 2 ப்ளவுஸ் தைக்கிற டைமுக்கு பக்கமாகவே வந்துருச்சு. கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால சைடில் மட்டும் கொஞ்சம் சுருக்கு அதிகமாகவே இருக்குது ஒவ்வொரு கிளாத்லேயும். பேக் சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே அகல வச்சு டாட் பிடிச்சிக்கலாம். ஸ்லீவ் சுற்றளவுக்கு
இந்த மாதிரி நூல் இருந்து குத்துற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மெத்தடில் தைச்சிக்கலாம். சைடில் 2 தையல் அடித்து விட்டுடலாம், லூஸ் வேணால் பிரித்து விடுறதுக்கு. இந்த ஸ்டிச்சிங் வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.